இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நைட்டு ஃபுல்லா லேப்டாப்பே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்னங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட கனவை நினைவாக்குறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். கனவா? என்னங்க உங்க கனவு? எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீங்க. தமிழ்நாட்டிலே விரல் வெட்டி என்ற அளவுக்கு பணக்காரரா இருக்கீங்க. இதுக்கு மேல என்னங்க உங்க கனவு? கனவுக்கு எல்லையே இல்ல அஞ்சலி. இந்த உலகத்திலேயே சென்னையிலேயே பிக்கஸ்ட் ஐடி கம்பெனி ஒன்னு ஓபன் பண்ணணும். அதுதான் என்னோட ஆம்பிஷன். ஓ நைஸ்ங்க. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். நீ வேற ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருந்தியா? உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் இப்பவே சொன்னேன். அந்த ஐடி கம்பெனியோட அவுட்லைன்ஸ் இது. நல்லா இருக்குங்க. இதோட பியூட்டியை பாரு. கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என்ன பேரா இருக்கும்? ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற பேர் தானே, மகேஷ் குரூப் ஆஃப் கம்பெனி. அதே மாதிரி மகேஷ் ஐடி கம்பெனி, கரெக்டா? அது நான் சிங்கிளா இருக்கும் போது. இப்ப நான் சிங்கிள் இல்லையே. எனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி என் பேரை வைப்பேன்? நீயே சொல்லு. அப்படியா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க ஏன் பேர்லையா? ஆமா. இல்லங்க, ஏன் பேர்ல புது கம்பெனியா? ஆமா அஞ்சலி. அது இல்லங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீ சந்தோஷப்படுறியா வருத்தப்படுறியானே தெரியலையே. இல்லங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீங்க என் பேரை கௌரவப்படுத்திட்டீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ. ஆனா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். என்ன சொல்லு? என்னன்னா மகேஷ் அஞ்சலி ஐடி கம்பெனின்னு வைங்க. நோ 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 நோ. ஏற்கனவே மகேஷ் மகேஷ்னு எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். அஞ்சலி மட்டும் இருக்கட்டும். என்னோட ட்ரீம் இந்த ஒரு ஐடி கம்பெனி மட்டும் இல்ல, அந்த கம்பெனிக்கு என் ஒய்ஃபோட பெயரை வைக்கணும். ஆமா. உங்களுக்காக நான் பெருசா எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா நீங்க எனக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைங்க. யார் சொன்னா? என் வாழ்க்கைக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்கறதே நீதான் அஞ்சலி. நான் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீ கொடுக்கற லவ் தான் காரணம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உழைச்சதுதான் என் உழைப்புன்னு சொல்லுவேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சக்சஸ்க்கு நீதான் காரணம்னு சொல்லுவேன். இந்த கம்பெனிக்கு உன்னோட பேரை வைக்கிறது என்னோட பெருமை.